ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்வினி ராஜு vlogs. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மல்லிகைப்பூ மாலை எப்படி கட்ட போகிறோம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டுங்க நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ லென்த்துக்கு கயிறு லெஃப்ட் சைடு விட்டுடணும். பாருங்கள், நம்ம பூ கட்டுற மாதிரி 2 பூ எடுத்து பூ கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அதை திருப்பிட்டு ஒரு பூவாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த காம்பை வந்து நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு கவுர் வச்சுன்னு இருப்போம் இல்லையா கையில், அங்கே வச்சுக்கணும். அங்கே வந்து அந்த பூவை சுற்றி அந்த காம்பை கீழே வெளியே வரணும் பூ நூல். ஓகேவா? பாருங்கள், சுற்றி இந்த காம்புக்கு கீழேருந்து இப்படி வெளியே வரணும். ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணுங்க, அதுவே வந்துடும். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, மொக்காக இருக்கிற பூ தான் கட்ட முடியும். நல்லா இதாகிடுச்சுன்னா கட்ட முடியாது. ஓகேவா? ஸோ இருமா, பாப்பா இருக்கா. சுற்றிட்டு நம்ம ஒரு காம்பை வந்து அந்த நூலுக்கு மேலே வச்சுருக்கோம்ல, அந்த காம்பு மேலே இப்படி வரணும். இப்போ சுற்றும் போது மேலே போகணும், திருப்பி இப்படி சுற்றின்னு வரும்போது கீழே வரணும், காம்பு கீழே வரணும். ஓகே, பாருங்கள், சுற்றிட்டு காம்பு கீழே தான் வரணும். இந்த ஒரு காம்பை வந்து நம்ம அந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் வச்சுருக்கிற நூல் மேலே தான் வச்சுக்கணும். அந்த காம்பு ஒரு பூவாக வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த பூ வெரி ஈஸி தான். 2-3 வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும். மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. குட்டி பாப்பா ஓனாயிட்டு பாப்பா ஏஞ்சிட்டா. ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ நல்லா வந்துடும். 2-3 வாட்டி ட்ரை பண்ணாலும் அது வந்துடும். இன்னும் இல்லை, இருமா, பசங்க தான், ஒன்றும் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ணினே இருப்பாங்க. நான் வந்து வரலட்சுமிக்கு தான் கட்டின்னு இருக்கேன். நான் பூவாக வாங்கி வந்து இப்படி தான் மாலை கட்டிடுவேன். சுற்றி வச்சிடலாம். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸ்டார்டிங்கில், ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா விடுவிடுன்னு கட்டிடலாம். நான் அம்மாவுக்கு வந்து மல்லிகைப்பூ மாலை தான் போடுவேன் வருஷம் வருஷம். ஸோ வீட்லேயே நானே என் கையால் கோர்த்து போட்டுட்டேன். ஊசியில எல்லாம் கோர்த்துவாங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் நல்லாயிருக்கும். ஒன்று கூட உதிராமல் இருக்கும். நீங்கள் என்னன்னா பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அது டைட்டாக இருக்கும். நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். லூஸு விட்டிங்கன்னா அது வந்து நிற்காது. பாருங்கள், அந்த விரல் வந்து விடவே கூடாது. அந்த நூலும் அது அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கணும் லெஃப்ட் ஹேண்டில். இந்த கையில் ரைட் ஹேண்டில் மட்டும் ஒரு பூவை சுற்றி அந்த காம்பு கீழே வந்து மேலே வந்துடணும். இது ஆல்ரெடி நான் முடிச்சுட்டேன், அதை கூட வீடியோ காமிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் தான் தெரியாமல் இருக்கும், அப்புறம் வந்து 2-3 ஃப்ளவர் வேஸ்ட்டு தான் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஆறாமல் வந்துடும். இதே மாதிரி நம்ம சாமந்தி பூ போடலாம், ரோஸில் கட்டலாம், எல்லா பூலையும் பண்ணலாம், நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த காம்பை வந்து அந்த நூலில் வச்சு சுற்றி அந்த காம்பு கீழே இப்படி வந்து பிடிச்சிக்கலாம். ஒரு பூவை பாருங்கள், நான் டீட்டெயிலாக காமிச்சிருக்கேன். இப்படிதான் மேலே வந்து கீழே இப்படி சுற்றி வந்துடணும். ஓகேவா? அடுத்தடுத்து நிறைய வீடியோ போட்டிருக்கேன், வேணும்னா என் சேனலில் போய் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து வரலட்சுமி பண்டிகை இருக்கு இல்லையா, அதனால் எல்லா வீடியோஸும் போட்டுன்னு தான் இருக்கேன். நான் சாமிக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என் சேனலில் போய் பாருங்கள். கொஞ்சம் தொண்டை மாறி இருக்கு, உடம்பு சரியில்லை, எல்லாருக்குமே கோல்டாக இருக்கு. வெதர் எப்படி இருக்கு பெங்களூரில், அதனால தான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சுற்றிக்கிறது தான், ஆனால் என்னன்னா விரல் விடாமல் டைட்டாக பிடிச்சின்னு நம்ம சுற்றணும், அவ்வளோதான். அது ஆனால் அந்த விரல் பெயின் வந்துடும். அது விடாமல் சுற்றுனீங்கன்னா நம்மளுக்கு ஒரு மாலை நல்லதாக வேணும்னா நம்ம டைட்டாக பிடிச்சி கை கொஞ்சம் வலிச்சாலும் பரவாயில்லன்னு பண்ணணும், அவ்வளோதான். கொஞ்சம் மக்காக இருக்கும்போதே நல்லாயிருக்கும் பூ, அப்போ தான் கட்ட முடியும். கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சுன்னா கட்ட முடியாது. எனக்கு ஃபஸ்ட்டு 2-3 செட்டு இப்படி சுற்றும் போது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த பூ நல்லா மலர்ந்தது இல்லையா, அப்போ என்னால் முடியல, கொஞ்சம் கஷ்டமாகும். அதெல்லாம் உதிரி உதிரி போயிடும். பாப்பாங்களுக்கு எல்லாருக்கும் கோல்டாக இருக்குது, மழை விடாமல் வந்துன்னே இருக்குது. பண்டிகை தான் எப்படி பண்ண போகிறோமோ தெரியல. நானும் பண்டிகை விடக்கூடாது இல்லையா, அதனால ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது 2 நாள் முன்னாடி வீடியோ தான். போய் வாங்கின்னு வந்தேன். ஸோ அதை வந்து கட்டின்னு இருக்கேன் நான். நாளைக்கு டெக்கரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். நாளைக்கு தான் பண்டிகை. எல்லா பூலையும் கட்டலாம், முல்லை பூ வருது இல்லையா, அதுலேயும் கட்டலாம். இப்போ காஸ்ட்லியாக இருக்குது பூவெல்லாம், பண்டிகை வந்ததுனால. இருந்தாலும் நான் வாங்கின்னு வந்தேன், 1/2 கிலோ வாங்கின்னு வந்து கட்டின்னு இருக்கேன். நம்ம மாலை கேட்டாலே ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். பாருங்க எவ்வளோ உதிர்த்தாலும் ஒன்றும் உதிராது கீழே, அவ்வளோ நீட்டாக ஸ்டாண்டர்டாக நிற்கும். என்னன்னா நம்ம டைட்டாக பிடிச்சி கட்டுறதுல தான் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டினியூஸாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாம் வரும். Keep watching. Thank you for watching. முருகரை துணை.